ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن محمدا عبده ورسوله أما بعد أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون صدق الله العليم. கண்ணியத்திற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, சகோதரர்களே, நோன்பினுடைய மகத்துவங்கள். ரமலானுடைய நோன்பிற்கும் ரமலான் அல்லாத காலங்களில் வைக்கக்கூடிய நோன்புக்கும் அதற்கு கொடுக்கக்கூடிய நன்மையில இருந்து அந்த நோன்பை ஏற்றுக்கொள்ளக்கூடிய நிலை வரைக்கும் அல்லாஹ் வித்தியாசப்படுத்துறான். ரமலானுடைய மாதத்தில் வைக்கக்கூடிய அந்த ஃபர்லான நோன்பை, அந்த நோன்புக்கு வழங்கக்கூடிய கூலி, அந்த நோன்புக்கு உண்டான அந்தஸ்து, அந்த நோன்புக்கு உண்டான சிறப்பு அது வேறு. ரமலான் அல்லாத காலங்களில் வைக்கக்கூடிய உபரியான நோன்புகளினுடைய தரஜாக்கள், அதனுடைய அந்தஸ்துகள், அதுக்கு அல்லாஹ் வழங்கக்கூடிய கூலி, அதுக்கு அல்லாஹ் வழங்கக்கூடிய முக்கியத்துவம் என்பது வேறு. ரமலானுடைய மாதத்தில் வைக்கக்கூடிய நோன்பினுடைய சிறப்பு ரமலான் அல்லாத காலங்களில் வைக்கக்கூடிய நோன்புகளுக்கு பெரிதாக இல்லை அப்படிங்கிறதா நம்ம ஹதீஸ்ல பார்க்கிறோம். எந்த அளவுக்கு அப்படின்னு சொன்னா, ஹஸரத்னா அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அவர்கள் இந்த ஹதீஸ் அறிவிக்கிறாங்க. புகாரியில 5195, முஸ்லிம்ல 1862வது ஹதீஸாக இது இடம்பெறுது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், ரமலான் அல்லாத காலங்களில் ஒரு பெண் நோன்பு வைக்கக்கூடியவளாக நியத் வைத்திருந்தால், ரமலான் அல்லாத காலங்களில் வைக்கக்கூடிய நோன்புனால அது என்ன நோன்பு? அது நஃபிலான உபரியான நோன்பாயிடும். அப்ப இந்த உபரியான நோன்பை ஒரு பெண் வைக்கணும் அப்படின்னு சொல்லி எண்ணிருந்தாங்க அப்படின்னு சொன்னா, தன்னுடன் தன்னுடைய கணவர் உள்ளூரில் இருக்கக்கூடிய நேரத்துல, கணவன் கூட இருக்கிறார், கணவன் பக்கத்துல இருக்கிறாரு, அந்த அம்மா ஏதாச்சும் ஒரு நஃபிலான உபரியான நோன்பு வைக்கலாங்கிற ஒரு நியத்து வச்சிருக்கிறாங்க, கணவன் கூட இருந்தாரு அப்படின்னு சொன்னா, அந்த பெண்மணி தன்னுடைய கணவரிடத்தில் அனுமதி பெறணும். தன்னுடைய கணவனுடைய அனுமதி இல்லாமல் ஒரு பெண் என்ன செய்யக்கூடாது? எந்த விதமான உபரியான நோன்பையும் வைக்கக்கூடாது. தன்னுடைய கணவர் பக்கத்துல இருந்தாருன்னா, தான் கூட இருக்கிறார், இதே கணவர் வெளியூர்ல இருக்கிறார் அல்லது வெளிநாட்டுல வேலை செய்யறாரு அப்படின்னு சொன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. அவங்க என்ன செய்யலாம்? போன் மூலமா சொல்லிட்டு அவருக்கு ஒரு தகவலை சொல்லிட்டு அவங்க நோன்பு வைக்கலாம். ஆனா தன்னுடைய கணவர் தன்னுடன் தன்னுடைய வீட்டுல உள்ளூர்ல இருக்கக்கூடிய நேரத்துல ஒரு பெண் என்ன செய்யக்கூடாது? கணவனுடைய அனுமதி இல்லாமல் உபரியான நோன்பை வைக்கக்கூடாது. ஆனா ரமலான் மாதத்துல இந்த சட்டம் கிடையாது. ஃபர்லாக்கப்பட்ட அந்த ரமலானுடைய மாதத்துல அந்த ஃபர்லான நோன்பு வைக்கிறதுக்கு கணவன்கிட்ட அனுமதி கேட்டுதான் வைக்கணுமாங்கிறது கிடையாது. ஃபர்லான நோன்புக்கு இது கிடையாது. ஆனால் உபரியான நஃபிலான எந்த நோன்பு வைத்தாலும் அந்த பெண் என்ன செய்யணும்? தன்னுடைய கணவன் இடத்துல அனுமதி பெற வேண்டும் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காண்பிக்கின்றார்கள். இது உபரியான நோன்புக்கு மட்டுமே. ஃபர்லான நோன்பாக இருக்கக்கூடிய ரமலானுடைய நோன்பிற்கு இது அவசியமல்ல, தேவையில்லை. ரமலானுடைய மாதத்துல தன்னுடைய மனைவியை நோன்பு வைக்க சொல்லி கணவன் வலியுறுத்தணும். இந்த நஃபிலான நோன்புக்கு அவங்க அனுமதி கேட்கிறாங்க. ரமலானுடைய காலங்கள்ல அந்த ஃபர்லான நோன்பை தன்னுடைய மனைவிக்கு என்ன செய்யணும்? கணவர் வலியுறுத்தணும், நீ நோன்பு வை என்பதாக வலியுறுத்தணும். அதே போன்று கணவனுக்கும் மனைவி வலியுறுத்தணும், ரமலானுடைய நோன்பை விட்டு விடாமல் வைக்க சொல்லி வலியுறுத்தணும். பிள்ளைகளுக்கும் என்ன செய்யணும்? அந்த நோன்பை வைக்க வேண்டும் என்பதாக வலியுறுத்தணும். இது ஒரு பக்கம். இப்போ ரமலானுடைய மாதத்தினுடைய நோன்பு எல்லாருக்குமே அல்லாஹுவால் அது கடமையாக்கப்பட்ட ஒன்று. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, நீங்கள் நோன்பை சிரமப்படுத்தாதீர்கள் என்பதாக சொல்றாங்க. நோன்பை சிரமப்படுத்தாதீங்க. ரமலானுடைய மாதத்துல நோன்பு வைத்து விட்டு கடினமான வேலைகள், அதாவது நோன்பிற்கு சிரமத்தை ஏற்படுத்தக்கூடிய, தன்னைத்தானே வருத்தி கொண்டு செய்யக்கூடிய கஷ்டமான கடினமான வேலைகளிலிருந்து ஒதுங்கிக் கொள்வதே சிறந்தது. ஆனா அவருடைய தொழிலே அதுதான், அவருடைய வேலையே அதுதான். அவர் சிரமப்பட்டு தான் அந்த வேலையை செஞ்சு ஆகணும். அவருடைய வேலையை கடினமான வேலை இருந்தாலும் நோன்பை விடாம என்ன செய்யறாரு? அவர் அந்த நோன்பை வைத்து கொண்டு அந்த கடினமான வேலையை அவர் ஈடுபடுறாரு அப்படின்னு சொன்னா அவருக்கு அல்லாஹு தஆலா நல்ல ஒரு நன்மைகளை, பல மடங்கு உள்ள நன்மைகளை அல்லாஹ் அவருக்கு வழங்குறான்.
ஆனாலும் சிரமமான அந்த சிரமங்களை ரமலானுடைய காலங்கள்ல நோன்பை சிரமப்படுத்தாதீர்கள் என்பதாக சொல்வதனுடைய நோக்கம் என்ன? உங்களை நீங்களே நோன்பு வைத்துக் கொண்டு வருத்தி கொள்ளாதீங்க, அப்படிப்பட்ட ஒரு கடினமான வேலைகளை நீங்க சுலபமாக ஆக்கி கொள்ளுங்கள் என்பதாக சொல்றாங்க. இது குறிப்பாக நம்முடைய பெண்களுக்கு இது நம்ம அவசியமாக வலியுறுத்தக்கூடிய ஒரு விஷயம். என்ன அப்படின்னு சொன்னா, வீட்டுல பெண்கள் நோன்பு வைக்கிறாங்க. நோன்பு வைக்கக்கூடிய அந்த பெண்களுக்கு அந்த வீடுகளில் இருக்கக்கூடிய ஆண்கள் சலுகை கொடுக்க வேண்டும். நோன்பு வைக்கக்கூடிய பெண்களுக்கு அவங்க என்ன செய்யணும்? சலுகை தர வேண்டும். அவங்களுடைய வீட்டு வேலை, அந்த சமையல் வேலையினுடைய சுமைகளை குறைக்கக்கூடியவர்களாக ஆண்கள் மாறணும். சாதாரண நாட்கள்ல அவங்க ஏதாவது ஒண்ணு செஞ்சு வைக்கிறாங்க அப்படின்னு சொன்னா அது நமக்கு பிடிக்கல, நீ என்ன செஞ்சிருக்க என்பதாகலாம் வார்த்தையால் நாம் அவங்க மேல கோபப்படுவது இயல்பாகவே நடக்கக்கூடிய ஒன்றாக இருக்குது. அப்போ இந்த ரமலானுடைய காலங்கள்ல அவங்களை என்ன செய்யக்கூடாது? ரொம்ப போட்டு சிரமப்படுத்தக்கூடாது. இன்னைக்கு நம்ம சமுதாயத்திலேயே, குறிப்பாக இஸ்லாமிய சமூக மக்களிடத்திலேயே நோன்பு வைக்கிறேன் என்கின்ற பெயர்ல விதவிதமான அந்த உணவுகளை சாப்பிடுவதை இஸ்லாம் ஒருபோதும் தடுக்கல. ஆனாலும் விதவிதமான உணவுகளை சமையல் செய்யணும், விதவிதமான உணவுகளை சாப்பிடுவதில் கொஞ்சம் கவனம் அதிகமாக இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். அதன் மூலமாக அவங்களுக்கு என்ன செய்யப்படுது? வீட்டுல இருக்கக்கூடிய பெண்களுக்கு சிரமம் ஏற்படுது. கறி இல்லாம என் வீட்டுக்காரர் சகர் செய்யவே மாட்டார் அப்படின்னு சொல்லி அந்த அம்மா அப்பாவும் என்ன செஞ்சிருது? 3 மணிக்கெல்லாம் எழுந்திருச்சு அந்த கறியை கழுவி சுத்தம் பண்ணி அதை சமைச்சு வச்சு அவரு சாப்பிட்டுட்டு அதெல்லாம் சரி பண்ணி எடுத்து வச்சுட்டு அதுக்கு பிறகு இந்த அம்மா நோன்பு வச்சுட்டு என்ன செய்யணும்? அவங்களுடைய வேலையை பார்க்கணும். அதே போன்று இஃப்தாருடைய நேரங்கள்ல என்ன செய்யப்படுது? எனக்கு அது வேணும் இது வேணும் என்பதாக சிரமங்களை, குறிப்பாக சொல்லணும்னு சொன்னா சமையலுடைய சிரமங்களை பெண்களுக்கு குறைச்சு கொடுக்கக்கூடியவளா இருக்கணும். அவங்க நோன்பு வைத்த நிலையில அவங்கள போட்டு என்ன செய்யக்கூடாது? ரொம்ப வருத்தக்கூடாது. நீ அதை செய்யி, எனக்கு இப்படி வேணும், எனக்கு அப்படி வேணும் என்கின்ற ஒரு வற்புறுத்தலை அவர்கள் மீது திணிக்காமல், அவர்கள் நோன்பாளிகளாக இருந்தால் அவர்களிடம் கடினம் காட்டாமல் இருப்பது, அவர்களுக்கான தேவையை நாம நிறைவேற்றக்கூடியவர்களாக மாறணும். சிரமம் இல்லாத ஒரு நிலைக்கு, அதாவது சாதாரணமான ஒரு உணவு தான், இதான் செய்ய முடியுதா, அல்ஹம்துலில்லாஹ் என்பதாக அவர்களுடைய சிரமங்களை குறைக்கக்கூடியவர்களாக இந்த ரமலானுடைய காலகட்டத்தில் வீடுகளில் இருக்கக்கூடிய ஆண்கள் உணர்ந்து செயல்பட வேண்டும் என்பதை இந்த ஹதீஸின் வாயிலாக, அதாவது நோன்பை சிரமப்படுத்தாதீங்க, நோன்பாளியை சிரமப்படுத்தாதீங்க என்கின்ற அடிப்படையில அவர்களுக்கு சலுகை கொடுக்கக்கூடியவர்களாக இருக்கணும். உணவுல குறை சொல்றது, சமையல்ல குறை சொல்றது, கணவனாக இருக்கலாம் அல்லது வீடுகளில் இருக்கக்கூடிய மாமியார்களாக இருக்கலாம், என்ன செய்யப்படுது? இல்லது குடும்ப உறுப்பினர்களாக இருக்கலாம். அவங்க நோன்பாளிகளாக இருக்கக்கூடிய நிலையில அவர்களை போற்று சிரமைப்படுத்துவதிலிருந்து நாம் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்பது இந்த ஹதீஸுடைய கருத்தாகவும் நம்ம அவனால பார்க்க முடியுது. இரண்டாவது, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள், இந்த உணவுக்கு அல்லாஹ் ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கிறான். அதனாலதான் சஹருடைய உணவு பரக்கத்து இருக்கிறது என்பதாக அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க. உணவுல ஆரோக்கியம் இருக்குது என்பதை அல்லாஹ் வலியுறுத்துறான். உணவுக்கு அதிகமாக முக்கியத்துவம் அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் தொடர்ந்து வழங்குறாங்க. அதுல அத்தாயிமு ஷாக்கிரு பி மன்சிலத்தி அஸ்ஸாயிமு சாபிர். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, எவர் ஒருவர் உணவு சாப்பிட்டு விட்டு அல்லாஹும்ம ரப்பனா லக்கல் ஹம்து வ லக்க ஷுக்ர், இது ஒரு துவா. இது சாப்பிட்டு இருக்கும் பொழுது இடையில சொல்ல வேண்டிய ஒரு துவா. அல்லாஹும்ம லக்கல் ஹம்து வ லக்க ஷுக்ர். ஒவ்வொரு பருக்கைக்கும் அல்லாஹ்விற்கு நன்றி செலுத்துபவராக இவர் மாறுறார். இந்த துவாவை எவர் சாப்பிடும் போது சொல்றாரோ, ஓதுறாரோ, அல்லாஹ்விற்கு நன்றி செலுத்துபவராக மாறுறார். அதே போன்று அந்த உணவு சாப்பிட்டு விட்டு எவர் ஒருவர் அல்லாஹ்விற்கு இது போன்று அவனுடைய திருநாமங்களை கொண்டு நன்றி செலுத்துறாரோ, உணவு சாப்பிட்டு முடித்த உடனேயே அல்லாஹ்விற்கு எந்த அடியான் நன்றி செலுத்துறாரோ அந்த நன்றி செலுத்துபவருடைய அந்தஸ்தை அல்லாஹ் எங்க கொண்டு வந்து சேர்க்கிறான் அப்படின்னு சொன்னா, அஸ்ஸாயிமி அஸ்ஸாபிரி, பொறுமையுடன் நோன்பு நோற்றவர்களுடைய அந்தஸ்தில் அவர் இருக்கிறார் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய இந்த ஹதீஸை ஹஜ்ரத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள். திருமிதியில 2410வது இலக்கமாக இந்த ஹதீஸ் இடம்பெறுவதை நம்ம பார்க்கிறோம். அஸ்ஸாயிமி அஸ்ஸாபிரி, பொறுமையுடன் நோன்பு நோற்றவர். இந்த இடத்துல அந்த அந்தஸ்துல இருக்கிறாருன்னு சொல்லி சொல்றாங்க. அப்போ நோன்புக்கு என்ன தெரியுமா அவசியம்? பொறுமை ரொம்ப அவசியம். ஒரு நோன்பாளி பொறுமையாக இருக்கணும். ஒரு நோன்பாளி இடத்துல கோபம் இருக்கக்கூடாது. ஒரு நோன்பாளி உணர்ச்சி வசப்படக்கூடாது.
ஒரு நோன்பாளி கத்தக்கூடாது, ஒரு நோன்பாளி சண்டை போடக்கூடாது, ஒரு நோன்பாளி இடத்துல பொறுமை ரொம்ப அவசியம் என்பதை இதன் வாயிலாக அல்லாஹ் சொல்றான். அப்போ அஸ்ஸாயிமி அஸ்ஸாபிரி, பொறுமையுடன் நோன்பு வைத்த நோன்பாளியினுடைய அந்தஸ்தை அல்லாஹ் உயர்த்துகிறான் என்பதாக இந்த ஹதீஸின் வாயிலாக நம்ம பார்க்கிறோம். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சகோதரர்களே, அதே போன்று எப்படி அல்லாஹ் நோன்பிற்கு முக்கியத்துவத்தை கொடுக்குறானோ அதே போன்று இந்த நோன்புக்கெல்லாம் அல்லாஹ் முக்கியத்துவம் கொடுக்கறது இல்லைன்னு சொல்லி ஒரு நோன்பை பத்தி சொல்றாங்க. நோன்பு என்று சொன்னாலே ரமலானுடைய நோன்புக்கு எவ்வளவு முக்கியத்துவம் இருக்குங்கிற நம்ம ஹதீஸ்ல பார்க்கிறோம். ஆனா இந்த நோன்புக்கு அல்லாட்ட முக்கியத்துவம் இல்லை, ரமலானுடைய நோன்புக்கு தான் முக்கியத்துவம் இருக்குது, இந்த நோன்புக்கெல்லாம் இல்லைன்னு சொல்லி ஒரு நோன்பை பத்தி சொல்றாங்க. அது என்ன நோன்பு அப்படின்னு சொன்னா, காலம் முழுவதும் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, புகாரியில 1975 இலக்கமாக இந்த ஹதீஸ் பதிவாவது, வாழ்நாள் முழுவதும் காலம் முழுவதும் என்ன செய்யறாரு, ஒருத்தரும் நோன்பு வைக்கிறார், அந்த நோன்பு அல்லாஹ்விடத்தில் முக்கியத்துவம் பெறுவதில்லை. என்ன செய்யறாரு, எல்லா நாளும் நோன்பாளியாகவே இருக்கிறார், ஒரு நாள் கூட நோன்பை விட்டவராக இல்லை. எவ்வளவு பெரிய ஒரு தியாகம், அது எவ்வளவு பெரிய ஒரு ஈமான், ஒரு இரையச்சம் என்பதாக தெரியும். வாழ்நாள் முழுவதும் ஒருத்தர் நோன்பு வச்சாருன்னா அது எவ்வளவு பெரிய தியாகம், அது எவ்வளவு பெரிய சிரமமான ஒரு செயல். ஆனா அந்த அப்படி ஒருத்தர் நோன்பு வைக்கிறார் அப்படின்னு சொன்னா அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, அந்த நோன்பிற்கு அல்லாஹ்விடத்தில் முக்கியத்துவம் கிடையாது, அதனால் உடல் வலிமை அற்று போகுது, அதனால் மற்ற கடமைகளை அவரால் நிறைவேற்ற முடியாமல் போயிடும். எனவே இதெல்லாம் அதுக்கு காரணமா இருக்கிறனால இபாதத் செய்ய முடியாது, உடல் வலிமை போயிடும். இந்த காரணத்தினால இந்த நோன்பெல்லாம் அல்லாஹ் விரும்புறதில்லை. அல்லாஹ் விரும்பக்கூடிய நோன்பு ரமலானுடைய நோன்பு தான். எனவே அந்த ரமலானுடைய மாதத்துல வரக்கூடிய நோன்பை எந்த நிலையிலையுமே நாம வீணாக ஆக்கிடக்கூடாது. ஒரு நோன்பை விட்டால், ரமலானில் ஒரு நோன்பை விட்டால், ரமலான் அல்லாத காலங்களில் அந்த ஒரு நோன்பை நாம் அந்த நோன்பினுடைய நன்மையை பெற்று அந்த நோன்பினுடைய அந்த கடமையை நிறைவேற்றுவதற்கு 2 மாசம் ஒரு நோன்புக்கு நாம நோன்பு வைக்கணும். 2 மாசம் தொடர்படியாக 60 நாள், ஒரு நோன்பிற்கு பகரம் 60 நாள். ரமலானுடைய மாதத்தில் ஒரு ஃபர்லான நோன்பை ஒருவர் வேண்டுமென்றே விட்டுட்டாருன்னா ரமலான் அல்லாத காலங்களில் 60 நாள் நோன்பு வைக்கணும், ஒரு நோன்பிற்கு பகரமாக. அவ்வளவு பெரிய ஒரு பாக்கியம் நிறைந்த அந்த நோன்பை எந்த நிலையிலும் தவற விடாமல் அந்த நோன்பை நோக்கக்கூடியவர்களாக நாம் ஆக வேண்டும். அல்லாஹ் அருள் புரிவானாக. வாய்ந்தவான அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானல்லாஹி வபிஹம்திஹி சுப்ஹானக்கல்லாஹும்ம